என் பேர் ரேணுகா. நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். என்னோடய பிரதர் வந்து 48 இயர்ஸ் ஓல்டு. அவனுக்கு வந்து சடனாக வந்து ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் டயக்னைஸ் பண்ணாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டேன். நான் அப்போது வந்து அன்பரின் பாதத்தில் வந்து ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரு பிரதர் இதே டெஸ்டிமனி சொன்னாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, ஆனால் சர்ஜரி இல்லாமலே ஆண்டவர் சுகப்படுத்தினாருன்ட்டு. நான் அப்போவே பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், என் பிரதருக்கும் சர்ஜரி இல்லாமல் ஆண்டவர் சுகமாக்கினார்னா நான் வந்து டெஸ்டிமனி சொல்வேன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குவிக் சிடி ஸ்கேனில் அவனுக்கு பிளாக் இல்லாத படிக்கு மருந்துலேயே சுகப்படுத்தலான்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன். செகண்ட் வந்து நான் வந்து ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணதுனால என் குழந்தைக்கு குறைவு இருந்தது கண்ணில். டாக்டர் சொன்னாங்க, இந்த ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணால் கண்ணில் வந்து விஷன் வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 8 வயசில் நாங்கள் கண்டுபிடிச்சது. நான் வந்து டாக்டர்ஸ் கிட்டே போகாமல் நான் வசனத்தை மட்டும் அறிக்கை பண்ணி, நான் பாஸ்டருக்கும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. நானும் ப்ரேயர் பண்ணேன். சொன்னார், எதுவுமே நடக்காது, சுகம் ஆகிடும் கண்கள். ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் திருப்பி செக்கப் போகும்போது அவனோட விஷனுக்குள்ள எதுவுமே விஷன் குறையாத படிக்க அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. நான் நம்புகிறேன், ஆண்டவர் அவனுக்கு புது கண்கள் கொடுத்துட்டாரு. நான் அதுக்காக சாட்சியாக நிற்பேன். கர்த்தருக்கு ஹல்லேலூயா. Praise the Lord. Myself Austina Pavitra. நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். 2 இயர்ஸாக நான் இந்த அன்பரின் பாதத்தில் நான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஹோப்லெஸ்ஸாக தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் மம்மி தான் ஹோப் கொடுத்தாங்க. நான் வரும்போது எனக்கு ஜாபே இல்லை. ஜாபுக்காக அங்கிள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து இன்டர்வியூவில் 3 ரவுண்டும் நான் செலக்ட் ஆகிட்டு, என் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களாம் செலக்ட் ஆகலாம். ஆனால் நான் ஆண்டவர் வந்து என்னை செலக்ட் பண்ண கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆண்டவர் அங்கே வந்து எனக்கு எல்லாத்தையுமே தடை இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் முடித்து ஏர்போர்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க செய்தார். அங்கேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லேருந்து எனக்கு ஏர் இண்டியாவில் ஒரு நல்ல இது கொடுத்தாங்க பொசிஷனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிளுக்கு ரொம்ப கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை 2 சாமுவேல் 7:29 வாசிப்போம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். இவனுக்கு வீடு தேடி வந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன? இந்த தீர்க்கதரிசி மூலமாக என்னென்ன நல்விசேஷங்களை சொல்லி ஆண்டவர் நிறைவேற்றினார்? முதல்ல ஆண்டவர் சொன்ன காரியம், உனக்கு நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறேன். ஆமென். வாடகை வீட்டுக்கு ஏங்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக உங்கள் வீடு தேடி வருகிற மங்கள வார்த்தை, உனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி தருவார். சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி தருவார். உனக்காக ஒரு நல்ல தொழில் கூடத்தை சொந்த இடத்திலே ஆண்டவர் அமைத்து தரப்போகிறார். வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம். 2 சாமுவேல் 7:11 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறுதல் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் சொந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்க முன்னால் இன்னொன்னே செய்ய போறாரா? என்னன்னா, உங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை எதிரிகள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறாங்களோ,
உங்களுடைய நல்வாழ்வை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அழிவை விரும்புகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. குடும்பத்தில் இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, நண்பர்கள் மத்தியில் யூதாஸ்களை போல இருப்பாங்க, கேஎஸ்சி போல பதுங்கி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல உன்னுடைய விரோதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்து, ஏன்னா நீ ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அந்த விரோதிகள் உனக்கு பின்னால் இருந்து குடைச்சல் கொடுத்தாங்கன்னா உன்னால் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு மங்கள வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக வீடு தேடி வந்த வார்த்தை என்ன? முதலாவது, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிக்க போகிறேன். விடுவிச்சு இதுக்கு மேலே நீ சமாதானமாக உன் குடும்பத்தில் வாழணும். அதுக்கு சில ஏற்பாடுகளை நான் செய்ய போகிறேன். உனக்கு அதுக்காக நானே பார்த்து ஒரு வீடை கட்டித்தர போகிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உன்னை இளைப்பாற பண்ணி உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பினார். ஆமேன். அந்த வீட்டில் இருந்துட்டு தான் அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த வீடு நீர் தந்த வீடு, இது எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலும். இந்த வீட்டில் உங்கள் ஆசீர்வாதம் தான் இருக்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி செய்த அந்த வீட்டிலிருந்து அந்த வார்த்தையை சொன்னால், இனி ஆண்டவர் உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிற வீட்டிலிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் நிறைவாக சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். நிறைய பேர் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறீங்க. அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு வாடகை வீடு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு சென்னை பட்டணத்தில் வாடகைக்கு எடுத்த வீடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு 8x8 சைஸ் தான் இருக்கும். ரூமும் அதுதான், ஹாலும் அதுதான், பெட்ரூமும் அதுதான், கிச்சனும் அதுதான், எல்லாமே அதுதான். பாத்ரூம் 16 வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் கீழே இருக்கு, கீழ் ஃப்ளோரில். அதில் கிச்சன் எப்படி இருக்குன்னா, அந்த ஷோரோட சேர்த்து ஒரு ஸ்லாப் எப்படி வெளியே நீட்டிகிட்டு இருப்பாங்க, தொப்பை தள்ளிட்டு இருக்கிற மாதிரி ஸ்லாப் ஒன்று அப்படி அந்த ஷோர்லேருந்து தள்ளிட்டு இருக்கோம். அதில் தான் ஒரு ஸ்டவ்வை வச்சு, அந்த காலத்தில் என்ன பம்பு ஸ்டவ், அடி ஸ்டவ் தானே, அதை போட்டு அதில் போராடி அப்படி தான் அந்த வீட்டில் இருந்தேன். சாப்பிட்டுட்டு அதிலே தான் தூங்கணும், அதிலே தான் ட்ரெஸ் பண்ணணும், எல்லாம் அதுதான். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன். எனக்கு கர்த்தர் விசாலமான வீட்டை கொடுத்துருக்கிறார். அந்த ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னார், உனக்கு ஒரு வீடு கட்டி தருவோம்ப்பா அப்படின்னு சொன்னார். அவருக்கு வீடை கட்டி கொடுத்தாரு, உங்களுக்கு அந்த வீட்டை கட்டி கொடுப்பார். ஆமேன். இந்த வார்த்தையை போய் இந்த தீர்க்கதரிசி வீடு தேடி இந்த மங்கள வார்த்தையை சொன்ன உடனே 27வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு வீடு கட்டி தருவேன்னு என்னுடைய காதுக்கு வெளிப்படுத்துறீங்களே, எனவே இந்த விண்ணப்பத்தை செய்ய எனக்கு மனதைரியம் வந்தது என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார். உங்கள் வீடு தேடி வந்து உங்களை பார்த்து ஆண்டவர் நேரடியாக சொல்லிட்டார், உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்ப்பா, உனக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டி தருவேன், உனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸை கட்டி தருவேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு இன்றைக்கி ஆண்டவர் நிறைய பிளானோடு வந்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடக்கிற உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு மெருகூட்டி அதை ஆசீர்வதித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்படிக்கு, உங்களுடைய அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதபடிக்கு எத்தனை சத்துருக்கள் இருக்கிறார்களோ அத்தனை சத்துருக்களுடைய அந்த திட்டங்களுக்கு நீங்களாக்கி உங்களை இளைப்பாற பண்ணி அதை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறார். இந்த வசனம் தொடங்குற அப்படி தானே, எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உன்னை விடுவித்து இளைப்பாற பண்ணி அதுக்கு பிறகு உனக்கு வீடை கட்டிக்க தருவான். அந்த இடத்துல நீ சமாதானம் இருக்கணும். அந்த இடத்தை குறித்து உனக்கு வாக்குவாதம் இருக்கக்கூடாது. அந்த இடத்தை குறித்து ஒருத்தனை வாங்கிட்ட எந்த விதமான சண்டை சச்சரவுக்கு வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னார். அதே போல் ஆண்டவர் நிறைவேற்றும்படிக்கு அவன் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, வீடு தேடி வந்து ஒரு மங்கள வார்த்தையை சொன்னார் நாத்தான் தீர்க்கதரிசி. எனவே இப்போ நான் தைரியமாக உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாரம். ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விண்ணப்பத்தை நம்முடைய சமூகத்தில் வைக்க தைரியம் வருகிறது. ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்னா, அவன் நினைச்சா அவனுக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய நிலைமை இல்லை, ஆனாலும் தைரியமாக கேட்குறான். சிலர் பார்த்துருக்கிறேன்னா, சில பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாத பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணங்கிட்டையோ தம்பிகிட்டையோ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா போய், அண்ணா என் பிள்ளைய நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைய ஒரு டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறேன், அவன் ரொம்ப படிக்கிறான், நல்லா படிக்கிறான், அதனால் பிள்ளைக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்ய முடியுமா, படிப்புக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நிறைய உடன்பிறப்புகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உனக்கு தான் கஷ்டப்படுற இல்லை தெரியுது இல்லை, உனக்கு என்ன இவ்வளோ பெரிய ஆசை கேட்குறாங்களா? நீ கஷ்டப்படுற இல்லை, உன் பிள்ளை ஏதாவது டிப்ளமோ படிக்கவே இல்லை ஐடிஐ படிக்கவே, எதுக்கு நீ என்ஜினியர் படிக்க வைக்கணும், தெரியுது இல்லை பணம் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆசை? எந்த தாய்க்கும் எந்த தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவான். பணம் இருக்கோ இல்லையோ, மனசு இருந்தியா அவங்களுக்கு பிள்ளைய ஆளாக்கணுன்ற மனசு இருந்தால் போதும், அவங்கள ஆண்டவர் ஆளாக்குவார்.
ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு அவருடைய இருதயத்தை உடைத்து போடுகிறதை பார்க்க, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆசை, நீ என்ன அவ்வளோ பெரிய படிப்பு படிக்க வைக்கிற, உன்கிட்ட என்ன இருக்கு, நீயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு இடிக்கிறாங்களே தவிர அவங்கள உற்சாகப்படுத்துறவங்க கிடையாது. அதனால தான் தாவீது சொன்ன, ஆண்டவர் என்ன உற்சாகப்படுத்த யாரும் இல்லை, ஆனாலும் என்னுடைய காதுக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்க, உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொன்னீங்க, அதனால இப்போ உங்ககிட்ட தைரியமா கேட்க எனக்கு மனசு வந்துருச்சு, நான் தைரியமா உங்ககிட்ட கேட்குறேன். உன்கிட்ட படிக்கணுன்னு ஒருத்தர் வந்தா மட்டம் தட்டக்கூடாது, ஏன் உனக்கு அவ்வளவு, ஏன் உனக்கு இவ்வளவு, ஒரு நாளும் மட்டம் தட்டக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைய நல்லா வைக்கணும்னு ஆசை இருக்கும். முடிஞ்சால் உதவி செய், இல்லைன்னா ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். அந்த பிள்ளைகளுடைய நல்ல அந்த மனசை உடைச்சி ஒரு நாள் நீங்கள் வெளியே தீரக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது வந்திருந்தாங்கன்னா படிக்கணும்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சால் உதவி செய்யணும். ஒரு நாளும் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை நீங்கள் குழி தோண்டி புதைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், ஆண்டவர் அழகாக அவனுக்கு வீடை கட்டி கொடுத்தார். வீடு என்று சொல்லும் பொழுது பில்டிங்கை மட்டும் அது குறிக்காது, குடும்பம். ஆண்டவர் சொன்னார், உனக்கு வீடு கட்டுவேன்னா பில்டிங் மட்டும் இல்லை, உனக்கு நல்ல குடும்பத்தை ஆசீர்வதித்து தந்து நல்லபடியாக உன் குடும்பத்தை செட்டில் பண்ணி நீ ராஜ மரியாதையோட ராஜ அரியணையில் உட்காந்து நீ அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் ஒரு ஆசீர்வதிப்பேன்னு அன்றைக்கு தாவீதுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, உன் குடும்பத்தை கட்டுவேன். வீடு கட்டுவேன்னா பில்டிங் மட்டும் இல்லை, பில்டிங் இருந்து குடும்பம் உடஞ்சி கிடந்தா அது வீடே இல்லை, அது ஒரு நரகம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, பிரிந்து கிடக்கிற உன் குடும்பத்தை நான் இணைப்பேன், வீட்டை விட்டு வெளியே போன உன் பிள்ளையை நான் கொண்டு வருவேன், வீட்டை விட்டு வெளியே போன உன்னுடைய புருஷனை கொண்டு வருவேன், சண்டை போட்டு போன உன்னுடைய மனைவியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், மாமியார் மருமகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா உட்பூசல்களை மாற்ற ஆண்டவர் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தை திருப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்றேன்னு சொன்னான். இந்த நல் விசேஷத்தை சொன்ன உடனடியாக, ஆண்டவரே இந்த நல் விசேஷத்தை செபிக்க வெளிப்படுத்தினீர், இப்பொழுது உம்மை நோக்கி நான் ஜெபிக்க விண்ணப்பம் பண்ண எனக்கு மனதைரியம் வந்துச்சு. இன்னைக்கு பிறகு நம்ம மனதைரியத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது தாவீதுக்கு வீடு தேடி வந்த ஆசீர்வாதம், உனக்கு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி அதில் குடியிருப்ப ஆண்டவர் அதே போல ஒரு வீட்டை கட்டி அவனை அதில் குடியிருக்க வைத்து நிம்மதியாக வாழ கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவது, ஆண்டவர் அவனுக்கு வீடு தேடி வந்து கொடுத்த ஆசீர்வாதம் என்னென்னா, உன்னுடைய சிங்காசனத்தை நான் நிலைநிறுத்துவேன். அப்படின்னாச்சுன்னா உனக்கு நிரந்தரமாக வருமானத்துக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி உன் லைஃப்பை நல்லபடியாக செட்டில் பண்ணி தருவேன். முதல்ல சொன்னார், உனக்கு குடியிருக்க ஒரு வீடு கட்டி தருவேன். ரெண்டாவது சொல்கிறாரு, உனக்கு நிரந்தரமாக உன்னுடைய சிங்காசனம் நிலைப்படுத்தக்கதாக நிரந்தர வருமானத்திற்கு வேலைக்கு ஒரு ராஜ பதவியை உனக்கு கொடுத்து உன்னை அதை ஸ்திரப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படியே நிறைவேற்றினார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 7:16 இப்படியா சொல்லுகிறது. வாசிப்போம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புனேன்னு சொல்றாரு, உன் வீடும், முதல்ல வீடு கட்டி கொடுத்துருன்ட்டார். அப்போ உன் வீடு குடும்பம் அது நிலைப்படும், வீடு நிலைக்கும், உன் குடும்பம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல ஸ்டடியாகும். நம்பர் 1. ரெண்டாவது, உன் ராஜ்யம் அப்படின்னாச்சுன்னா உனக்கு கொடுத்துருக்க அந்த ராஜ்ய பதவியும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா வேதனையை கூட்ட மாட்டார், இடையில அதை பிடுங்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சில பிள்ளைங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க, கொஞ்ச நாளில் அந்த வீடை விற்றுட்டு போகிற அளவுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதனாலே வீடை விற்றுட்டே நிறைய பேர் விட்டா போதுன்னு ஓடிடுவாங்க. கடன் அது இது பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் வீடு உனக்கு ஸ்திரப்பட்டிருக்கும், உன்னுடைய வேலை, உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய வியாபாரம் உனக்கு நீ ஸ்திரப்பட்டிருக்கும். 40 வருஷங்கள் போதும் ஆண்டவரேன்னு அவனாதான் அந்த சிங்காசனத்தை விட்டு வெளியே போய் என் பிள்ளைய நான் சிங்காசனத்தில் வச்சிடுறேன், எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி அவனாக போனானே தவிர எந்த ஆட்சி கலைப்பும் வரல. ஆண்டவருடைய சிங்காசனத்திலேருந்து அவனை தூக்கி போடவும் இல்லை. அவன் போதும் போதும்னு சொல்லக்கூடிய, ஏன்னா ஆண்டவர் வீடு தேடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் தீர்க்கதரிசி மூலமாக. எப்பா, உன் ராஜ்யமும் சிங்காசனமும் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா நீயா எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்கிறது வரைக்கும் நானாக பார்த்து அந்த பதவியிலிருந்தோ ராஜ சிங்காசனத்திலிருந்தோ உன்னை எடுக்க மாட்டேன். இன்றைக்கி அதே மங்கள வார்த்தையை உங்கள் வீடு தேடி வந்து சொல்கிறாரு,
உனக்குன்னு பிழைப்பிற்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை, உனக்குன்னு கொடுத்துருக்கிற தொழில், உனக்குன்னு கொடுத்துருக்கிற ஊழியம், உனக்குன்னு கொடுத்துருக்கிற வருமானத்திற்கான வழிகளை இனி யாரும் பிடுங்கி எறிய முடியாது. ஆண்டவரே எனக்கு போதும் போதும் போதும்னு நீ சொல்லக்கூடிய அளவில் எனக்கு இந்த பதவி போதும், இதுக்கு மேலே என்னால் முடியலை, நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீ ரெஸ்ட் எடுக்க போகும்போது தான் அது உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படுமே தவிர வேறு யாரும் உன்னை அந்த பதவியிலிருந்து தூக்க முடியாது. மந்திரவாதம் பண்ணி உன் பதவியை பிடுங்க முடியாது. உனக்கு விரோதமாக மொட்டை கடிதாசை எழுதி போட்டு கொடுத்து உன் பதவியை பிடுங்க முடியாது. உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தொழிலை மந்திரவாதம் பண்ணி யாரும் எடுக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உன் சிங்காசனமும் உன் வியாபாரமும் உன் ஸ்தாபனங்களும் நிலைப்படும்படிக்கு இந்த வசனத்தை கொண்டு அதை உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய சிங்காசனத்தின் மேலே இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதுகிறார். இந்த வசனத்தை மீறி உன் சிங்காசனத்தில் இருந்து யாரும் உன்னை தள்ள முடியாது. ஆமேன். இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொன்னீர். உங்களை விட்டா எனக்கு கதி இல்லப்பா. அப்பா, இந்த ஏழை உம்மை நோக்கி அழைக்கின்றேன். இறங்கி வாரும் ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லைன்னு நான் உங்களை தேடி வந்திருக்கிற, வேற கதி இல்லாம வந்திருக்கிறேன். அர்ப்பணிப்போடு சொன்ன என் பிள்ளைகளை நீர் சொன்ன இந்த 3 மங்கள வார்த்தைகளை நிறைவேற்றித்தார். உனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் சொன்னீங்களே, சொந்த வீடு இல்லாம கஷ்டப்படுகிற பிள்ளைகள், கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். வியாபார ஸ்தலங்களை வாடகை இடத்துல வச்சு வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொன்னீரே, அந்த வீடை உனக்கு கட்டி அங்க உட்கார வைக்க முன்னால அந்த இடத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி உன் வீடு அந்த இடத்துல நிலைநிற்கத்தக்கதாக உனக்கு சந்தோஷமா குடியிருக்க பண்ணதாக அந்த இடத்தில் இருக்க எல்லா பாழ்களை முறிப்பேன், எல்லா சத்துருக்களை வெளியேற்றுவேன் என்று சொன்னீரே. அப்பா, ஆசைப்பட்டு ஒரு இடம் வாங்கினேன், அதையும் பிசாசு சத்துருடைய கையில கொடுத்து என் இடத்துல நான் வீடு கட்ட முடியாதபடிக்கு எனக்கு தடை பண்றான் என்று கண்ணீரோடு வந்திருக்கிற மகளை கண்ணோக்கி பாரு. என் அன்பு மகளுடைய அந்த சத்துருவை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஆண்டவர் என் பிள்ளைக்காக அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுத்த தாவீதை போல இந்த வார்த்தையை சொல்லட்டும். ஆண்டவரே, இந்த வீடு நீர் கட்டி தந்த வீடு உமக்கு முன்பா இருக்கட்டும், இதில் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் அவள் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண. இன்னொரு சகோதரனை பார்க்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு லேண்ட் வாங்கினேன். எனக்கு எழுதி கொடுக்கறதுக்கு முன்னால வேற யாருக்கும் எழுதி கொடுத்துட்டாங்க. டபுள் டாக்குமெண்ட், பணமே இல்லை, இடமே இல்லை. உள்ளுக்குள்ளால என்ன காலடி எடுத்து வைக்க முடியல. துரத்தி துரத்தி அடிக்கிறாங்களே. கண்ணீரோடு வந்திருக்கிற மகனை கண்ணோக்கி பாரு. என் பிள்ளை கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து தான் ஆண்டவரே அந்த இடத்த வாங்கினா. ஆண்டவரே, யார் என் பிள்ளைங்களை ஏமாத்தினாங்களோ அவங்கள இன்னைக்கு ராத்திரி சந்திச்சு இந்த ஏழை மனுஷனுடைய வயிற்றெரிச்சல் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு உடனடியா இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும்படி இந்த விஷயத்தில் இன்றைக்கு நீர் தலையிடுவீராக. இந்த ஏழை பிள்ளை உம்மை கூப்பிட்டு, ஆண்டவரே, உங்களை விட்டு அந்த காரியத்தில் எனக்கு வேற வழி இல்லை, தெரியல, நீங்க தான் இதுல தலையிடணும்னு வந்திருக்கிறானே. என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய. எந்தெந்த பிள்ளைங்க இந்த இடத்துல இந்த 4 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் பிஸ்னஸ் பண்ணி இதை 8 ரூபாயா மாற்ற முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ண இடங்க இன்னைக்கு வருமானம் இல்லாமல் பாழடைஞ்சு கிடக்குதுப்பா. வட்டி கூட கட்ட முடியாமல் என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. விற்கவும் முடியலை, கட்டி உள்ள போகவும் முடியலை, வெளியே வரவும் முடியலைன்னு தடுமாறிட்டு இருக்கிற என் பிள்ளைகளுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்க கையில் நான் ஒப்படைக்கிறாங்க. தாவீதுக்கு அந்த இடத்துல எல்லா சத்துருக்களில் இருந்து அவனை விடுதலையாக்கி சமாதானமாக வீடு கட்டி உட்கார வச்ச ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கையில் இருந்து அந்த ப்ராஜெக்டை மீட்டெடுத்து பால்கள் எல்லாம் முறிச்சு என்ன நம்பிக்கையோடு என் பிள்ளைங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களோ
அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி 10 சொல்லி நீர் சொல்லி இருக்கிறீரே, 5 தாலந்தை வாங்கினவன் அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி நான் 10 என்று சொன்னீரே, அந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளுக்கு அதை 10 100 நீர் மாற்றி தாரும். இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நான் கேட்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.